இருக்கின்றோம். இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பெரிய ஆசையா என்ன இருக்குன்னா, எங்க பிள்ளைங்க படிச்சு ஒரு நல்ல இடத்துல போயிட வேணும் அப்படின்னு. காமராஜர் என்ன பண்ணாருன்னா, பள்ளியில மத்திய திட்ட உணவு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது அவர் உணவு கொண்டு வர்றாரே, இனி ஒருவேளையாச்சும் பள்ளிக்கு போனா நம்முடைய வயிற்று பசி தீரும் என்று அன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் பலர் உண்டு. இன்று முதலமைச்சர் ஐயா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பல தாய்மார்களின் சுமையை தீர்த்துள்ளார். தன் வீட்டின் குழந்தைகளை பசியில் இட்டுவிட்டு அண்டை வீட்டிற்கு அந்த குழந்தைகளுக்கு காலை உணவை செய்து கொடுப்பதற்காக வீட்டு வேலைக்கு செல்லும் அம்மாமார்களின் கவலையை குறைப்பதுதான் இந்த காலை உணவு திட்டம். ஒரு பழமொழி உண்டு, காலையில நீ ஒரு பணக்காரன் மாதிரி சாப்பிடு, மதியம் நீ ஒரு ஏழை மாதிரி சாப்பிடு, நைட்டு ஒரு ஏழை மாதிரி சாப்பிடு அப்படின்னு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காலையில சாப்பிடுறதே இல்ல, மதியம் ஒரு சாமானியரை போல் சாப்பிடுவோம், இரவில் ஒரு ஏழை போல் சாப்பிடுவோம். இந்த காலை உணவை குழந்தைகள் புறக்கணிப்பதால் அவர்கள் உடலில் பல நோய்கள் ஏற்படுகின்றது. இதனால் தான் ஒரு தகப்பனாக இருந்து அவர் அறிமுகப்படுத்திய திட்டம் தான் காலை உணவு திட்டம். அந்த மாணவன் பள்ளியை முடித்து விட்டான், கல்லூரிக்கு செல்கிறான். கல்லூரிக்கு செல்லும் போது புத்தகம் வாங்குவதற்கு கூட கையில் காசு இல்லாமல் இருந்து பகுதி நேர வேலைக்கு செல்லும் மாணவர்கள் இன்று பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து, நீ கவலைப்படாதே, உனக்கு நோட்டு வாங்க வேண்டுமா, உன் அன்றாட செலவை நீ செய்ய வேண்டுமா, உனக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று அவர் அறிமுகப்படுத்திய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இன்றைய காலகட்டத்தில் பல கல்லூரிகள் இருக்கின்றது. பல மாணவர்கள் ஆண்டுதோறும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக செல்கின்றார்கள். ஆனால் அனைவருக்கும் வேலை கிடைத்ததா என்று கேட்டால் இல்லை. இதனால் தான் முதலமைச்சர் நான் முதல்வன் என்னும் ஒரு திறன் மேம்பாடு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாணவர்களின் திறனையும் மேம்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன திறமை வேண்டும் என்று கல்லூரியிலே அவர்களுக்கு பழகி கொடுத்து அந்த மாணவன் கல்லூரியை விட்டு வெளியே செல்லும் போது ஒரு வேலை பெறுபவனாக இன்று திகழ்கின்றார். பல மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இன்று வேலை பெற்றுள்ளனர். பல லண்டன் பல்கலைக்கழகம் வரை சென்று வந்துள்ளனர் என்றால் அதுதான் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்துல என்னது ஒரு சிறப்பம்சம்னா, குடிமை பணி தேர்வு அப்படிம்பாங்க. அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், கலெக்டர் ஆகணும்னா ஐபிஎஸ் ஆகணும்னா இந்த தேர்வு எழுதுவாங்க. இந்த தேர்வுக்கு படிக்கணும்னா பல கல்வி கூடங்கள் இருக்குது. சென்னை முதல் டெல்லி வரை பல கல்வி கூடங்கள் இருக்கிறது.